ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடிச்ச ஓஜி. படத்தோட ஸ்டார்டிங்ல வர டைட்டில் கார்டுல இருக்கிற வைப் படத்துல இல்ல. படத்தோட ஸ்டோரிய பத்தி சொன்னா இது எம்ஜிஆர் காலத்துல 80 டைம் வந்த கதை தான். ஆனா இந்த படத்தை ஒரு நல்ல மியூசிக், நல்ல சினிமோட்டோகிராஃபி, நல்ல ஸ்டண்ட் வச்சு சூப்பரா பேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டா போனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வர ஆக்ஷன் பிளாக், சப்ளாட்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகல. ஆனா படத்துல இன்ட்ரோ, இன்டர்வல் பிளாக், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் சீன் எல்லாம் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. பவர் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்தை தாங்கி பிடிக்குது. பிரியங்கா மோகன் பார்த்தா உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது, அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ண. பிளாஷ்பேக் போர்ஷன், அப்புறம் ஜாப்பனீஸ் யகுசா கனெக்ட், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஓஜி படத்தை ஏகே நடிச்ச ஜிபியு படத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அப்படி கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த படத்தை சுஜித் சின்சியரா எழுதியிருக்காரு. பழைய பாட்டு, பழைய ரெஃபரன்ஸ் வச்சு ஓபி அடிக்காம வாங்குற காசுக்கு வேலை பார்த்திருக்கார் மியூசிக் டைரக்டர் தமன். அவருடைய முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார், லியோ மாஸ்டர் விக்ரம் இதை விட மியூசிக் நல்லா போடுவேன் சொன்னபடி பண்ணியிருக்காரு. படத்துல மியூசிக் ரொம்ப ரிச்சா இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க ஒரு ஆக்ஷன் லவ்வர்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம பவன் கல்யாணோட ஆரா ஒரு ஆவரேஜானா படத்தை ஒரு ஓகே பார்க்கலாம் என்கிற படமா மாறுது.